ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் 20th ஆகஸ்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம அகாடமியில் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் ப்ளஸ் குவிஸ் முழுக்க தமிழில் இருக்கும். கண்டென்ட் ஃபுல்லாக குவிஸ்ஸு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். எல்லா எக்ஸாம்ஸுக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which organization launched the new medical application portal for ISO 15189 is 2022? ISO 15189 is 2022க்கான புதிய மருத்துவ பயன்பாட்டு போர்ட்டலை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? தேசிய சோதனை மற்றும் அளவு திருத்த ஆய்வகங்களுக்கான அங்கீகார வாரியம். The ஆதி கர்மயோகி அபியான் is a leadership program for which demographic? ஆதி கர்மயோகி அபியான் எந்த மக்கள் தொகையினருக்கான தலைமைத்துவ திட்டமாகும்? பழங்குடி தலைவர்கள். What is the main function of the Press Seva portal? Press Seva போர்ட்டலின் முக்கிய செயல்பாடு என்ன? செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்களுக்கான பதிவு செயல்முறையை எளிதாக்குவது. The Mines and Minerals Amendment Bill 2025 aims to boost domestic production of which type of minerals? சுரங்கம் மற்றும் கனிமங்கள் திருத்த மசோதா 2025 எந்த வகையான கனிமங்களின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க நோக்கமாக கொண்டுள்ளது? முக்கியமான கனிமங்கள். Where was India's first removable solar panel system between railway tracks commissioned? இந்திய ரயில்வேயின் தண்டவாளங்களுக்கு இடையில் அகற்றக்கூடிய முதல் சூரிய மின்சக்தி அமைப்பு எங்கு அமைக்கப்பட்டது? பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ், வாரணாசி. Who will develop the new greenfield airport at கோட்டா பூந்தி? கோட்டா பூந்தியில் புதிய கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்தை யார் உருவாக்குவார்கள்? இந்திய விமான நிலைய ஆணையம். How many IIMs are currently operating in India? As mentioned in the news. செய்தியின்படி இந்தியாவில் தற்போது எத்தனை IIMகள் இயங்குகின்றன? 21. According to ICRA, what is the projected GDP growth rate for India in Q1 financial year 2026? ICRA இன் படி நடப்பு நிதியாண்டு 2026 Q1இல் இந்தியாவின் திட்டமிடப்பட்ட GDP வளர்ச்சி விகிதம் என்ன? 6.7%. By what year is India's INVIT market projected to reach $258 billion? இந்தியாவின் INVIT சந்தை எந்த ஆண்டுக்குள் $258 பில்லியனை எட்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது? 2030. World Mosquito Day is observed annually on what date? உலக கொசு தினம் எந்த தேதியில் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 20. When was Akshay Urja Day initiated by the Ministry of New and Renewable Energy? அக்ஷய் உர்ஜா திவாஸ் எப்போது மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? 2004. What is the estimated annual saving in transportation cost due to the அண்ணா சக்கரா tool? அண்ணா சக்கரா கருவி மூலம் போக்குவரத்து செலவுகளில் மதிப்பிடப்பட்ட ஆண்டு சேமிப்பு என்ன? 250 கோடி. How many changes leaders does the ஆதி கர்மயோகி அபியான் aim to mobilize? ஆதி கர்மயோகி அபியான் எத்தனை மாற்ற தலைவர்களை திரட்ட
நோக்கமாக கொண்டுள்ளது 20 லட்சம். Which technology platform is mentioned for adoption by the ECI in its reform initiatives? ECI-இன் சீர்திருத்த முன்முயற்சிகளில் குறிப்பிடப்பட்ட தொழில்நுட்ப தளம் எது? ECNet. What is the power generation capacity of the solar panel system installed at BLW வாரணாசி? வாரணாசியில் உள்ள BLW-இல் நிறுவப்பட்ட சூரிய மின்சக்தி அமைப்பின் மின் உற்பத்தி திறன் என்ன? 15 kWp. The online gaming bill seeks to regulate which of the following? ஆன்லைன் கேமிங் மசோதா பின்வருவனவற்றில் எதை ஒழுங்குபடுத்த முயல்கிறது? ஆன்லைன் சமூக விளையாட்டுகள். How much land has the government of Rajasthan provided for the development of the Greenfield Airport at Kota Bundi? கோட்டா பூந்தியில் கிரீன்ஃபீல்ட் விமான நிலையத்தை உருவாக்க ராஜஸ்தான் அரசு எவ்வளவு நிலத்தை வழங்கியுள்ளது? 440.06 ஹெக்டேர். What is the financial grant approved for the new IIM at Guwahati? கவுஹாத்தியில் உள்ள புதிய IIM-க்கு அங்கீகரிக்கப்பட்ட நிதி மானியம் என்ன? 550 கோடி. The One Free Zone Passport initiative is aligned with Dubai's economic agenda to double its GDP by which year? One Free Zone Passport முன்முயற்சி எந்த ஆண்டுக்குள் அதன் GDP-யை இரட்டிப்பாக்கும் துபாயின் பொருளாதார நிகழ்ச்சி நிரலுடன் இணைகிறது? 2033. Last question. What is the total amount sanctioned under the Stand Up India scheme since its launch? Startup India திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து அனுமதிக்கப்பட்ட மொத்த தொகை என்ன? 62,791 கோடி. நம்மளோட அகாடமியில் தமிழில் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் ப்ளஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் குவிஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.